Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்கள் தினேஷ். இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லாஸ்ட்டு 1 மந்த்தாக என்னென்ன செய்திகள் மற்றும் சர்க்குலர் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கோ இல்லை இன்வெஸ்டிங்கோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளை சுற்றி இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இதை பற்றி நீங்கள் ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜூலை 1, 2024 செபி கிட்டேருந்து ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. இந்த சர்க்குலர் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம்னா எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி பிஎஸ்சி எல்லாம் இருக்காங்க இல்லையா, எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், கிளியரிங் கார்பரேஷன், டெபாசிட்டரிஸ்க்குள்ள சர்க்குலர். இந்த சர்க்குலர் வந்து 3 பேஜ் இருக்கு டோட்டலாக. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்ல வராங்க, இதனால நமக்கு எப்படி பாதிப்பு வரும் அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போது இந்தியாவில் நிறையா டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் இருக்காங்க. அதில் நிறையா புரோக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ புரோக்கரேஜ், ஜீரோ புரோக்கரேஜ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சில புரோக்கர்ஸ் வந்து ஈக்விட்டிக்கு டெலிவரிக்கு ஜீரோ புரோக்கரேஜ் வாங்குவாங்க, ஈக்விட்டி இன்ட்ராடேக்கு வாங்குவாங்க, இன்னும் ஒரு படி மேலே போய் எஃப்என்ரோ ட்ரேடிங்க்கு ஜீரோ புரோக்கரேஜ் வாங்குற புரோக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, புரோக்கர் நம்மக்கிட்டேருந்து புரோக்கரேஜே வாங்குறதில்ல, எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாரு, அப்புறம் எப்படி அவருக்கு லாபம் வரும், எங்கேருந்து அவருக்கு அந்த லாபம் வருது, எப்படி இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறாரு அப்படிங்கிறத யோசிச்சிருக்கீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கு இந்த புரோக்கர்ஸ் எல்லாம் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறாங்க, அவங்களோட பிஸ்னஸ் மாடலை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஒவ்வொரு புரோக்கர், நம்ம ஒரு புரோக்கரில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில புரோக்கர்ஸ் வந்து ஈக்விட்டி இன்ட்ராடே, டெலிவரி இல்லை எஃப்என்ஓக்கு புரோக்கரேஜ் அப்படிங்கிற பேரில் சார்ஜ் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கான ப்ராஃபிட். அதை இல்லாமல் அவங்களுக்கு வேறொரு வழியிலேருந்தும் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஒரு புரோக்கரில் நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி நிறையா பேர் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களோட டேர்ன் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். பேஸ்ட் ஆஃப் ஆன் டேர்ன் ஓவர், அந்த வால்யூமை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்சஸ் வந்து புரோக்கருக்கு வந்து இன்சென்டிவ் கொடுப்பாங்க. நீங்கள் அதிக டேர்ன் ஓவர் காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக இன்சென்டிவ் கிடைக்கும். கம்மியான டேர்ன் ஓவர் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கம்மியாக இன்சென்டிவ் கிடைக்கும். இதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா புரோக்கர்ஸ் வந்து இப்போ ஜீரோ புரோக்கரேஜ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் எங்களோட பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், எதுக்குமே நீங்கள் புரோக்கரேஜ் பேமெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு இப்போ நீங்கள் நிறையா புரோக்கர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஆன்லைனில். அவங்க மக்கள்கிட்டேருந்து புரோக்கரேஜ் அப்படிங்கிற பேரில் எதுவும் வாங்க மாட்டாங்க, ஜீரோ புரோக்கரேஜ். பட் அவங்க எப்படி பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆஃப் ஆன் அந்த இன்சென்டிவை பொறுத்து. நீங்கள் ஜீரோ புரோக்கரேஜ் ஆஃபர் பண்ணால் மக்கள் எல்லாருமே அந்த ஜீரோ புரோக்கரேஜ் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த பர்டிகுலர் புரோக்கரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நிறையா ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஜீரோ புரோக்கரேஜ் இல்லையா, அதனால் நிறையா ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால டேர்ன் ஓவர் ரொம்ப அதிகமாகும், வால்யூம் அந்த புரோக்கருக்கு அதிகமாகும், அங்கே எக்ஸ்சேஞ்சிலேருந்து கிடைக்கிற இன்சென்டிவ் அதிகமாக கிடைக்கும். ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜீரோ புரோக்கரேஜ் புரோக்கராக இருக்கட்டும், இல்லை புரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுற புரோக்கருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 வழியிலேருந்து கிடைக்கும். புரோக்கரேஜ் வழியிலேருந்தும் கிடைக்கும், அந்த இன்சென்டிவ்லேருந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த புரோக்கர்ஸ் எல்லாமே வந்து அந்த பிஸ்னஸ் ப்ராஃபிட் வந்து பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன கதைக்கும் இந்த செபி கிட்டேருந்து ஜூலை 1 வந்த சர்க்குலருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சம்மந்தம் இருக்குது. அந்த சர்க்குலரில் செபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் புரோக்கர்ஸ்க்கு கொடுக்குற அந்த இன்சென்டிவை வந்து கம்மி பண்ண போகிறாங்க. அதாவது பேஸ்ட் ஆஃப் ஆன் டேர்ன் ஓவர் பொறுத்து இருந்துச்சு இல்லையா, அதை வந்து இனிமேல் கம்மி பண்ணி ஃப்ளாட்டாக கொண்டு வர போகிறாங்க. இதனால இந்த ஜீரோ புரோக்கரேஜ் ஆஃபர் பண்ணுற புரோக்கர்ஸோட ரெவன்யூ வந்து கம்மியாகும். ஏன்னா அது அவங்க அதை நம்பி தான் இருக்காங்க. அந்த ரெவன்யூலேருந்து கிட்டத்தட்ட 25%லேருந்து 40% கம்மியாகும் அப்படின்னு நிறையா பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நான் ஆர்டிக்கலில் படித்தேன். அப்போது இதனால நமக்கு என்ன பாதிப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அஸ் ஏ ரீட்டைல் இன்வெஸ்டராக ட்ரேடராக நமக்கு என்ன பாதிப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ புரோக்கரேஜ் ஆஃபர் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே இனிமே பார்த்தீங்க அப்படின்னா புரோக்கரேஜ் சார்ஜ் வந்து வசூலிப்பாங்க, வசூலிச்சே ஆகணும். பிகாஸ் அப்போ தான் அவங்களால பிஸ்னஸ் வந்து ரன் பண்ண முடியும். இது எப்பயிலேருந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க அப்படின்னா அக்டோபர் 2, 2024 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்சென்டிவை ஸ்டாப் பண்ண போகிறாங்க. ஸோ அக்டோபருக்கு அப்புறம் நிறையா புரோக்கரேஜ் நிறுவனங்கள் வந்து புரோக்கரேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் மைண்ட்லேயும் ஒரு கொஸ்டின் வரும், ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்கு, ஏன் திடீர்னு இந்த மாதிரி சர்க்குலர்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஆக்சுவலி செபி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நல்லதுக்காக தான் இந்த சர்க்குலர் இந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் சொன்னோன்னே நீங்கள் டென்ஷன் ஆகலாம். ஏன் இந்த மாதிரி கொண்டு வரதுனால நம்ம தானே அதிகமாக ப்ரோக்கரேஜ் பே பண்ண போகிறோம், இதில் என்ன நமக்கு நல்லது இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலி செபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஜீரோ ப்ரோக்கரேஜ் ஆஃபர் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே F&O ட்ரேடிங்கை அதிக அளவு வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணால் தான் டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகும். டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆனால் தான் இன்சென்டிவ் வந்து அவங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கும். ஸோ இப்போ அந்த இன்சென்டிவை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதிக அளவு F&O ட்ரேடிங்கை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஸ்க் டிஸ்க்ளோஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அதில் 10 பேர் F&O ட்ரேடிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 9 பேர் லாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லா நியூஸ் புரோக்கர்ஸ் செபி பண்ணி மெனி டைம்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. அப்போது இந்த இன்சென்டிவை கட் பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேர்ன் ஓவர் அதை பேஸ் பண்ணி போக மாட்டாங்க. அதாவது F&O வந்து ஊக்குவிக்க மாட்டாங்க. F&O அப்படிங்கிறது ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங். ஸோ நிறையா மக்கள் வந்து ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் பண்ணுறாங்க. அதனால அதை வந்து ப்ரொடக்ட் பண்ணணும், அதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் செபி வந்து இதை முன்னெடுத்திருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு க்ரோ புரோக்கரை பற்றின ஒரு நியூஸ். ஹனேந்திர பிரதாப் சிங் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்டின்ல வந்து ஒரு போஸ்ட் வந்து போடுறாரு. இந்த போஸ்ட் போட்டதுக்கப்புறம் நிறையா வைரல் ஆச்சு. நிறையா நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த போஸ்ட் வந்திருந்தது. இதை பற்றி நிறையா பேர் வந்து பேச ஆரம்பித்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஹனேந்திர பிரதாப் சிங் அவங்களோட சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோ ஆப், இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறையா நம்ம விளம்பரங்கள் எல்லாமே பார்க்குறோம், டிவியில் எல்லாத்துலேயும் பார்க்குறோம். ஸோ அந்த க்ரோ ஆப் யூஸ் பண்ணி 2020 வந்து பரிக் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் டிரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஆயிடுச்சு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆச்சு. நம்ம பை பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து ஒரு ஃபோலியோ நம்பர் வந்து கிரியேட் ஆகும். அதான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நம்ம பை பண்ணதுக்கான ஒரு ப்ரூஃப் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் ப்ரூஃப். அந்த பை பண்ணதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரையும் அவரோட அக்கௌண்ட்டில் ஷோ ஆகுது. டெய்லி மூவ்மெண்ட் எல்லாமே அப் அண்ட் டவுன் எல்லாமே வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பை பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும், நம்ம பை பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு T+2 கழிச்சு நம்மளோட போர்ட்ஃபோலியோக்கு வந்துடும். அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி சேஞ்ச் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி பர்ஃபெக்டாக எல்லாமே நடந்திருக்கு. ஸோ இப்போ அவர் ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சரி அதை நம்ம ரெடீம் பண்ணலாம், வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. வித்ட்ரா பண்ண போனால் வித்ட்ரா பண்ண முடியலை, அவரால் ரெடீம் வந்து பண்ண முடியலை. ஸோ அவர் வந்து கஸ்டமர் கேரை வந்து டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லைன்னொடனே அவர் டேரெக்டாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்க ஏஎம்சி இப்போ வந்து பரிக் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு இல்லையா, அவங்களோட ஏஎம்சியை காண்டாக்ட் பண்ணி இவரோட போர்ட்ஃபோலியோ நம்பரை கொடுத்துருக்காரு. அவங்க செக் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நம்பரே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இங்கேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவர் க்ரோ வந்து நிறையா ஃப்ராட் வேலை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த போஸ்ட் வந்து போட்டார். இதை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, அவரோட சிஸ்டர் க்ரோ ஆப் வழியாக அந்த மியூச்சுவல் ஃபண்டில் பண்ண பணத்தை அந்த க்ரோ ஆப் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. இதுதான் க்ரோ பண்ண பெரிய ஃப்ராட். ஃபஸ்ட்டு க்ரோ ஆப்லேருந்து இது டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு உடன்படிக்கை மாதிரி ஏற்பட்டு இப்போ அவர் அந்த போஸ்ட்டை வந்து நீக்கிட்டார். அவங்களுக்குள்ள ஃபைனலாக என்ன நடந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஓகே, இதையே நான் இதை ஒரு நியூஸாக நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அசியோ இன்வெஸ்ட்டாக நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம் வழியாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம உண்மைக்குமே நம்மளோட அமௌண்ட் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகியிருக்கா அப்படிங்கிறத பல்வேறு வழியில் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த பிளாட்ஃபார்ம் வழியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ, உதாரணத்துக்கு ஜீரோதா, அப்ஸ்டாக், ஏஞ்சல் ஒன், க்ரோ, இந்த மாதிரி எந்த ஆப் வழியாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அந்த ஆப்பில் ஷோ ஆகுதா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணலாம். இப்போ மோசடி நடந்திருக்கதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பில் தான் நடந்திருக்கு, அதாவது அந்த பிளாட்ஃபார்மில் தான் நடந்திருக்கு. அப்படிங்கிறதுனால வேறு எந்த வழியில் நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த பர்டிகுலர் ஏஎம்சி, இப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட 45 ஏஎம்சிக்கு மேலே இருக்காங்க. அதில் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணுறோம் மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ SBI ஒரு ஏஎம்சி, HDFC ஒரு ஏஎம்சி, இந்த மாதிரி ஏஎம்சி இருக்குது இல்லையா. நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஏஎம்சியில் போயிட்டு நம்மளோட போர்ட்ஃபோலியோ நம்பரை கொடுத்து உண்மைக்குமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் உங்களோட ஏஎம்சியில் தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.
ஆர் பார்த்தீங்க அப்படின்னா கேம்ப்ஸும் ஃபின்டெக்கும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே நம்ம ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி பேன் நம்பர் வச்சு ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அங்கே நம்மளோட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் எல்லாமே கேம்ப்ஸ் ஃபின்டெக்கில் தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க மியூச்சுவல் ஃபண்டு ஷோ ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எய்ம்ஸில் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதும் தனி வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஆர் இந்த கேம்ப்ஸ் ஃபின்டெக்கில் எப்படி செக் பண்ணுறதோ அப்படிங்கிறதுக்கும் தனியாக நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா வீடியோ வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நான் அந்த வீடியோ நான் கூடிய சீக்கிரமே நான் அப்லோட் பண்ணுறேன். அண்டு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா செபி வந்து இன்வெஸ்டர்ஸ்க்காக ஒரு புதுசாக எக்ஸாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்வெஸ்டர் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம். இது வந்து மேண்டேட் கிடையாது, கட்டாயம் கிடையாது. எல்லாரும் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ஏஎஸ்எம்மோட இன்டர்கிரேட் பண்ணி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், என்ஏஎஸ்எம் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு ஃபீஸ் இருக்கும். பட் இந்த செபி இன்வெஸ்டர் சர்டிஃபிகேஷன் எக்ஸாமுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது, ஃப்ரீ தான். நீங்கள் ஃப்ரீயாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து ஆன்லைன் மோடு மட்டும்தான். நீங்கள் எங்கேயும் போய் சென்டரில் எழுத தேவையில்லை. நீங்கள் உங்கள் லேப்டாப்லேயே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 டேஸில் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வந்து மெயில் வந்துடும். ஓகேங்களா? இது மெயினாக இந்த எக்ஸாம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஃபண்டமெண்டல் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் ஒரு தடவை நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களோட நாலேஜை நீங்களே செக் பண்ணிக்கங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள், சந்தேகங்கள் இல்லை ஃபீட்பேக் எதுவும் சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.